ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. 2026 3வது இந்த நாளில் பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படி செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. 2025 நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ பாரங்கள் இருந்தாலும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கீர்கள். அதுக்காக நன்றி நான் துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆவியானதாமே எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டும் என்று நான் கேட்கொள்கிறேன். தாப்பனை பேசுவது நான் அல்ல, அதை நான் பேசினால் அது மனித சத்தம். தாப்பனை ஆவியானவரை பொறுப்படுத்தி கொண்டு ஆவியானவர் எங்களுக்கு தேவையானங்களை ஒவ்வொரு இதயத்துக்கும் தேவையான வார்த்தைகளை சொல்லும்படி உம்மை நோக்கி நான் பார்க்கின்றேன். தாப்பனே, உம்முடைய வார்த்தையை கூறுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன். என்னை உம்முடைய சிலுவையை நீ மறைத்து கொள்ளும். இங்கே வந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்குறேன். தாப்பனே, ஒவ்வொருத்தரையும் உள்ளத்திலையும் பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆண்டவரே, உமக்கு தெரியும். இருதயங்களை ஆராய்கிற உமக்கு தெரியும். தகப்பனே, எங்களுடைய இருதயங்களை நீ ஆராய்ந்து எங்களை நடக்க வேண்டிய வழியில் நீங்கள் நடத்துங்க. தகப்பனே, நீர் பேசுவோம் எங்களோட கூட. நாங்கள் பேசுவது சரியில்லை தகப்பனே. நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும். தகப்பனே, முற்றிலுமாக நாங்கள் இதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நான் கேட்குறேன், பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமம் பஸ்தப்படுவதாக. மீண்டும் தகுதியில்லாத என்னை உங்கள் சமூகத்தில் நிற்கும்படி ஆண்டவர் செய்த கிருபைக்காக நான் முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய பாஸ்டர் ஹென்றி நெல்சனுக்கும் சிஸ்டர் உஷா நெல்சனுக்கும் எனது நன்றியையும் தோற்றத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த தலைப்பு, இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு கனி கொடுப்பது. ஆண்டவருக்காக நாம் ஒரு கனியை கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னாக ஆவியானவர் சொன்ன ஒரு விழுப்புரத்தை நான் சொல்கிறேன். 2025 வேகமாக ஓடிவிட்டது என்று எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் பேசிட்டு இருந்தோம், சென்னையில் பேசிட்டு கூட 25 இவ்வளோ வேகமாக ஓடிடுச்சே அப்படி சொல்லி எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கிறாங்க. 24 அது தான் ஓடிச்சு, 23 அது தான் ஓடிச்சு. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது 67 வருடம் ஓடி 68 ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது என்னுடைய வாழ்க்கை. அதுக்குள்ளே 68 ஆரம்பித்தது. அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை உங்களோட கூட பேச விரும்புகிறேன். என்னுடைய 13வது வயதில் தான் என்னுடைய தகப்பனாரை நான் சந்தித்தேன். என்னுடைய அம்மா என்னுடைய டெலிவரிக்காக வந்தவங்க, அவங்க நேட்டிவ் பிளேஸ் தூத்துக்குடியில் டெலிவரிக்காக வந்தவங்க திரும்பி எங்கள் அப்பாட்ட போகலை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை டெலிவரிக்கு தூத்துக்குடியில் டெலிவரி ஆனோடனே என்னை தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா முதல்ல எங்கள் அம்மா சென்னையில் ஒரு ஹையர் டீச்சராக வேலை பார்த்ததுனால அவங்க திரும்ப என்னை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். நான் எங்கள் அம்மா கூட வாழ்ந்து வந்தேன். எங்கள் சின்ன பாட்டி, அம்மாவுடைய தங்கச்சி சென்னையில் இருந்தனால அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தோம். அப்போ தனியாக நாங்கள் வீடு வாடகை எடுத்து கொண்டு இருந்தோம். எங்களுடைய குடும்பம் சாதாரண குடும்பம், எதுவும் பெரிய பணக்கார குடும்பம் எதுவும் கிடையாது. அம்மா அப்பாவுடைய பிரச்சனையினால் நான் தனிமையாக வளர்க்கப்பட்டேன். மோடனாக வளர்ந்தேன், துஷ்டனாக வளர்ந்தேன். வாயில் பொய் அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியே பார்க்குறவங்க என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, நல்லவன் தான் சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் இதயத்துக்குள்ளே அவ்வளோ விதமான காரியங்கள் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி தொந்தரவு கொடுப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுடைய குடும்பம், பாட்டி அவங்கெல்லாம் வந்துட்டாங்க சென்னைக்கு. எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், பல காரியங்கள். அப்போது அவங்க ஒரு முடிவுக்கு தற்கொலை பண்ணலாமான்னு என்ற ஒரு முடிவு கூட அவங்க யோசித்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அக்கா எங்களை ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வரணும் அப்படின்னு சொல்லி லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்புக்கு எங்களை கூப்பிட்டு கொண்டு போனாங்க. அங்கே நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோம். அங்கே டாக்டர் ஜெய்சிங் என்ற ஒரு தெய்வ மனிதர், அவர் எங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினார். நீங்கள் பாவங்களை அறிக்கிடணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும் சொல்லி அவர் எங்களுக்கு வழிநடத்தினார். அந்த டாக்டர் ஜெய்சிங்குடைய வாழ்க்கை எப்படி என்றால் கிறிஸ்துவை சார்ந்த ஒரு வாழ்க்கை. பெரிய டாக்டர் அவர். அந்த காலத்திலே அவர் MS மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி முடித்தவர், அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் பெரிய பிரசங்கியாரே கிடையாது, அற்புதங்களை நிகழ்த்தவில்லை, பேயை விரட்டவில்லை, பிசாசை விரட்டவில்லை. அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் மூலமாக, அந்த சாட்சியின் மூலமாக கிட்டத்தட்ட அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். இதில் பார்த்திங்கன்னா 3/4 பேர் இந்துக்கள், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயம் எங்களுடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. எங்களோட ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை காண்பித்தார், நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போது எங்கள் அம்மாவை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லதல்ல,
குடும்பமாக இருக்க வேண்டும், கணவனை மன்னித்து விட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். அப்போது எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு வைத்து அட்வைஸ் பண்ணி 2 பேரும் ஒன்றா இருக்கும்படி பெரிய கிருபை செய்தார். இதை சொல்வதற்கு காரணம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றினார். ஆண்டோடைய கிருபையில் அந்த வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க மரணம் 95 எங்கள் அம்மா இருந்தாங்க, 2010 எங்கள் அப்பா இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய தியானிக்கக்கூடிய விஷயம் கனி கொடுத்தல். ஒரு கனி, ஒரு மரம் ஒரு கனியை கொடுக்கும்போது தான் அது ஒரு முழுமையாக ஒரு வளர்ச்சி அடைந்தாக காணப்படும். அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனியை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு கனியை கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருடைய சித்தப்படி நடக்க, ஆண்டவருடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்க, ஆண்டவருடைய செயலை நம்முடைய காண்பிக்க, நம்முடைய நடத்தை ஆண்டவரை காண்பிப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏர்போர்ட்டில் ஒரு கூட்டம் ஓடிச்சு வேகமாக. போர்டிங்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டை நோக்கி ஓடுறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். போகும்போது ஒரு பழக்கடை, அந்த அம்மா கண்டியாத அம்மா அந்த பழக்கடையில் ஒருத்தர் இடிச்சிட்டு அந்த பழமெல்லாம் செதறிச்சு. அவர் ஓடிட்டாங்க, எல்லாம் ஓட்டாங்க. அந்த குரூப்பில் ஓடினவர் திரும்பி வர்றாரு. அவங்ககிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் போங்க, ஃப்ளைட் போனோட பழையில நான் அடுத்த ஃப்ளைட்டில் வந்துடுறேன் அப்படி சொல்லி வந்துட்டு அந்த கீழே விழுந்த பழங்களெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு கண்டியாது, அந்த கடைக்கார அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு அந்த செயல்கள் தெரியுது, காதில் கேட்குது, அடுக்கி வைக்க சத்தலாம். அது எல்லாவற்றையும் அடுக்கி முடித்து வைத்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த அம்மாட்ட சொன்னார், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள், நாங்கள் போகிற அவசரத்தில் அதை தட்டிட்டோம், கீழே எல்லா பழம் வந்துச்சு, அண்ணா எல்லாத்தையும் நான் திருப்பி அடுக்கி வச்சிட்டேன், என்னை மன்னிங்க சொன்னார். அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஆர் யூ ஜீசஸ், ஆர் யூ ஜீசஸ்? இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒன்றுமே செய்யலையே, நம்ம ஒரு சின்ன பழங்கள் தான் அடுக்கி வச்சோமே, என்னை பார்த்து ஆர் யூ ஜீசஸ் கேட்குறாரு. அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அந்த வார்த்தை அவருக்குள் கிரியை செய்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இன்றைக்கி என்னையும் உங்களையும் பார்த்து இந்த உலகம் எப்படி கேட்குறது? ஆர் யூ ஜீசஸ்? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அதான் பவுல் சொல்கிறாரு கலாத்தியர் 5:22 சொல்கிறீங்க, ஆவிக்குரிய கனி 9 கனி சொல்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, தயவு, அப்புறம் என்னது, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 7:16 19 வரைக்கும் சொல்கிறாரு, உங்கள் கனியிலாலே நீங்கள் அறியப்படுவீர்கள். உங்கள் கனியிலாலே திட்டமாக சொல்கிறாரு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரத்தில் கெட்ட கனி எதிர்பார்க்க முடியாது. அந்த வசனத்தில் அழகாக சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே 2 சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, கற்பாலையின் மேல் கட்டினவன் மணல் மேலே கட்டினவன், விசாலமான வழி குறுகிய வழி, அப்புறம் பணக்காரன் ஒருத்தர் இருந்தான், லாசர் என்ற ஏழை இருந்தான். ஆண்டவர் சொல்கின்ற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நமக்கு எளிதாக புரியும்படியாக அந்த யூதர்களுடைய வழக்கம் 2 சொல்லி நம்மளை புரிய வைக்கிறது. ஆண்டவரும் அதே மாதிரி இங்கே சொல்கிறார், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்புறம் வார்த்தை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கெட்ட மரம் என்ன செய்யப்படும், வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். நம்ம இன்றைக்கி ஒரு 3 விதமான மரங்களை பார்ப்போம். 3 இல்லை 2 விதம் தான். அதில் 3 காரியங்கள். முதலாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறார். இது எப்படி? வேதத்தின் அடிப்படையில் இது எப்படி? ஏசாயாவில் 5ஆம் அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு திராட்சை செடி, ஒரு உயர்குல திராட்சை செடியை நான் நட்டினேன். உயர்குல திராட்சை செடி, ஹைபிரிடு, அதை வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கு வேலி அடைத்து என்ன சொல்கிறாரு, அப்புறம் நான் அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன், கல்லை எடுத்துட்டேன், தண்ணி பாய்ச்சினேன், எல்லாம் பண்ணேன். அது உயர்குல திராட்சை செடி. அந்த திராட்சை செடியில் அவர் என்ன சொல்கிறாரு, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிப்போம்.
அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதான் முக்கியமான வசனம். தரும் என்று காத்திருந்தார். அப்புறம் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நீங்களும் நானும் நல்ல கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். தப்பு இல்லையே. அவர் தான் என்னையும் உங்களையும் இவ்வளோ ஆளாக்கியிருக்கார். ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கார், நல்ல சூழ்நிலையை கொடுத்துருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு. அவர் கனியை எதிர்பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? நல்ல குல திராட்சை செடி, அதை சொல்கிறாரு, நல்ல உயர்குல திராட்சை செடி நான் நட்டினேன், ஆனால் அது எனக்கு கசப்பான பழங்களை தந்து விட்டது. எவ்வளோ வேதனை! கிறிஸ்துக்குள்ள அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை எங்கேயுமே கனி கொடுக்க வேண்டிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அவன் ஆழமாக மனம் திரும்பி, அந்த மனம் திரும்ப நிமித்தம் அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது இந்த ஆவிக்குரிய கனி 9 கனியும் வெளியே வர வேண்டும். இன்றைக்கி எப்படி இருக்குது? பொறாமை, எரிச்சல், கோபம், இது அப்படியே கசப்பான பழங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அடுத்தது பார்ப்போம். ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொல்கிறாரு. ஒரு தோட்டத்தில் லூக்கா அதிகாரம் பார்க்குறோம், 11ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் பார்க்குறோம். லூக்கா 13 6-8 வரைக்கும் பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாரு? ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். இதில் கொஞ்சம் பார்த்தா நமக்கு புரியாமல் இருக்கும். என்னடா அது அத்தி மரம், அதை போய் திராட்சை தோட்டத்தை நட்டாரேன்னு. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சில வேத அறிஞர்கள் செடிக்காக வைத்துக்கலாம், நிழலுக்காக வைத்துக்கலாம், அல்லது அந்த செடி திராட்சை செடியுடைய கொடிகள் படர்வுக்காக வைத்துக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொன்று சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திராட்சை செடிக்கு அதிக தண்ணி தேவைப்படும், அது இந்த மரத்துக்கும் வரும் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு அதோட முக்கியமான காரியம் அது சொல்லிட்டு என்ன செய்றாரு? லூக்கா 13:7 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் கெடுக்கிறது என்றான். பாருங்க, உண்டாக்கிட்டாரு ஒரு செடி, இந்த அத்திமரம் பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரவேல் நாட்டில் அத்திமரம் சொன்னால் அது ஒரு செழிப்பு. அந்த அத்திமரம் இருக்கிற இடம் நல்ல நிலம், அதுதான் குறிக்கக்கூடியது. ஆனால் இந்த அத்திமரத்தில் ஆண்டவர் கனியை தேடி வருகிறார், கனி இல்லை. எத்தனை வருஷமாக வர்றார்? 3 வருஷமாக வருகிறார். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 வருஷங்கிறது ஆண்டோடைய உலகத்தில் ஆண்டவர் செய்த ஊழியத்தை குறிக்கிறது என்று வேதராஜர்கள் சிலர் கூறுகிறார்கள். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அத்திமரம் கனி கொடுக்கக்கூடிய நேரம் 3 வருடம் ஆகுமா. ஒரு அத்திமரத்தை நட்டினோம்னா அந்த கனி வரதுக்கு 3 வருடம் ஆகிறது. இங்கே தேடி வருகிறார், பிதா தேடி வருகிறார். தோட்டக்காரர் தான் இயேசு. என்னையும் நீங்கள் நான் தான் திராட்சை அத்திமரம், அந்த அத்திமரத்தில் கனியை காணோம். அவர் என்ன சொல்கிறாரு? இது ஏன் காத்து கொண்டிருக்குது, இது இடத்த ஏன் அடைக்குது, வேண்டாம், வெட்டி போடு அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய பிதாட்ட கெஞ்சுறார். இந்த வருஷமும் இருந்துட்டு போயிட்டோம், 2024 இது இருக்கட்டும், 20 இருந்துச்சு, இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கண்டிப்பாக கொடுக்கும். என்ன செய்யணும் இருக்காரு? படிங்க பார்க்கலாம். 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாருங்க, கொடுக்காவிட்டால் வெட்டி போடலாம் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. 2024 எனக்கும் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன சான்ஸு? கனி கொடுக்க வேண்டும், கொடுக்காவிட்டால் வெட்டி போட வேண்டும். முதல்ல பார்த்தோம், அந்த நல்ல உயர்குல திராட்சை செடி, அதை நட்டினார், எதிர்பார்த்தாரு, கசப்பான பழத்தை கொடுத்தது. இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தி மரத்தில் தேடி வரார், கனியை தேடி வரார், கனி இல்லை, வெட்டி போடலாம். எப்போ? இந்த ஒருவோடு இருந்துட்டோம். ஒரு கூட்டி கொடுத்துருக்கார். அருமையான வழி. கடந்து வந்த வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான், மரணத்துக்கும் எனக்கும் சில அடிகள் தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அருமையாக காத்து கொண்டு வந்தார் ஒரு நோக்கத்தோடு. நான் சொன்னேன் உங்களுக்கு, 67 வருஷம் எப்படி போனது தெரியல, ஓடி போயிடுச்சு 67 வருஷம். ஆண்டவருடைய பெரிதான கிருபை உங்களோடு அந்த கிருபை இருக்குது. அதனால் நீங்கள் நான் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு திராட்சை செடி பார்ப்போமா? பாருங்கள், அடுத்து பார்க்குறோம். ஆண்டவர் வராரு, என்ன செய்யறாருன்னா,
ஒரு பெத்தானியாவிலேருந்து திரும்பி வராரு. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13, 14 பார்க்குறோம். 13 படிப்போம். மார்க்கு 11, 13. பெத்தானியாவிலேருந்து பசியோடு வராரு. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, தூரத்தில் பார்க்குறாரு. லாசர் வீட்டிலேருந்து, மாத்தாள் மரியா லாசர் வீட்டிலேருந்து கிளம்பி காலையில் வேகமாக வர்றாரு. வரும்போது தூரத்தில் பார்க்குறாரு, பசி இருக்குது. சரி, அத்திமரம் என்னென்னா அந்த அத்திமரத்துடைய இலைகள் அதிகமாக இருந்தால் கனியும் இருக்குமா. ஆனால் அது கனியும் கொடுக்கக்கூடிய சீசன் இல்லை. ஆனால் அந்த அத்திமரமுடைய இலைகள் அதிகமாக இருக்கும்போது கனி அதிகமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு அந்த அத்திமரத்திட்ட வராரு. இது சொல்ல அத்திமரம் என்ன சொல்கிறாங்கன்னா 20 அடி அகலமும் 20 அடி உயரமும் வளருமா. அதனால தான் அந்த வேதத்தில் திட்டமாக சொல்லிது. தூரத்திலே பார்த்துட்டாரு. தூரத்தில் பார்த்துட்டு கிட்ட வந்து கனி ஏதாவது கிடைக்குமா அப்படி பார்க்குறாரு. ஒன்றும் ஆகப்படவில்லை. இது எதை குறிக்குதுன்னா, என்னையும் உங்களையும் நம்மளை பார்த்துக்கிறாரு. கனி கொடுப்பாரா, கனி இருக்கும். தூரத்தில் பார்க்கும்போது செழிப்பாக இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டரில் ரொம்ப நல்லா வைப்பாங்க. ஆனால் இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கும். தேவையில்லாத காரியங்கள் அங்கே இருக்கும். ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அடுத்த வசனம் படிங்க. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்கிறார். மத்தையில் பார்க்குறோம், அதை சபித்து விட்டார். முதல்ல பார்த்த திராட்சை செடி கசப்பாட பழத்தை கொடுத்துச்சு. ரெண்டாவது பார்த்த அத்திமரம் கனியே கொடுக்கல. மூணாவது பார்க்குற அந்த அத்திமரத்தில் கனி இல்லை, இலை மட்டும் இருக்குது. ஆனால் இதனுடைய கொடுமையான முடிவுன்னா சபிக்கப்பட்டது. ஆண்டவர் இதை சபித்து விட்டார். என்ன செய்தார், அந்த மரம் முழுவதும் பட்டு போயிட்டது. கிறிஸ்துக்குள்ள அருமையானவழி, இந்த வருடத்தில் நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய காரியமாக ஓட வேண்டும். அதான் முக்கியம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்த வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்தில் வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கனி கொடுக்கறது, அதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னால் சில கனிகள் இருக்குது. பைபிளில் நிறைய கனிகள் இருக்குது. அதில் சில கனிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவது விளக்கப்பட்ட கனி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விளக்கப்பட்ட கனினா யார்? ஆதாம் ஏவாளுடைய சரித்திரம் தெரியும். யாரும் தெரியாமல் இருக்கிறது கிடையாது. அந்த ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரே ஒரு மரம், நன்மை தீமை விஷயத்தை மத்தியில் வைக்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, அதனுடைய கனியை மாத்திரம் சாப்பிடாதீங்க அப்படி சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறார், ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், செய்யாதீங்க. ஆனால் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது தான் மனிதனுடைய குணம் அது என்னன்னு பார்க்கும். ஒரு வீட்டில், பக்கத்து வீட்டில் அவங்க ஊருக்கு போனாங்க. ஒரு சின்ன பெட்டியை கொடுத்துட்டு அவங்க வீட்டை கொடுத்துட்டு போனாங்க. இந்த பத்திரமா வச்சுக்கோங்க, தயவுசெய்து திறந்து பார்க்காதீங்க, நாங்கள் 2 நாளில் வந்துடுவோம், தயவுசெய்து திறந்து பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பெட்டியை வாங்கின அந்த அம்மா அவங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். அவங்க வீட்டுக்கார சொன்னார், அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா திறந்து தான் பார்ப்போமே, லைட்டாக திறந்து பார்த்துருவோம், அப்புறம் மூடிடலாம், நம்ம எடுக்க வேணாம், லைட்டாக திறந்து பார்த்துக்கலாம். அது வீட்டுக்கார சொன்னார், ஏம்மா ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை போய் திறந்து பார்க்கலாமா, நம்ம நம்பிக்கை போயிடுமே. இல்லையா, நம்ம என்ன எடுக்க போகிறோம், அந்த பொருளை உள்ளதை எடுத்து ஏதாவது பண்ண போகிறோமா? இல்லை, திறந்து மட்டும் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம மூடிடுவோம் அப்படின்னாங்க. சரிம்மா, ஓ இஷ்டம் சொல்லிட்டார். இந்த அம்மா லைட்டாக திறந்தாங்க, உள்ளேருந்து ஒரு ஜீவன் தப்பிச்சு ஓடிடுச்சு. என்னது இது? சுண்டெலி. நம்ம ஊரில் சுண்டெலி பார்த்தீங்கன்னா அது செய்கிற அட்டகாசம் எல்லாம் அனுபவிப்படவும் தெரியும். இங்கேருந்து அங்கத்தாவும் அங்கே இங்கேத்தான் ஒரு நிமிஷத்தில் ஓடிட்டோம், எங்கேயா ஓட்டோம், அடிக்க ரொம்ப கஷ்டம். சுண்டெலி ஓடி போச்சு. அந்த வீட்டுக்கார சொன்னார், எவ்வளோ சொன்னம்மா படித்து இந்த சுண்டெலி நான் எந்த கடையில் போய் நான் வாங்கி வந்து உள்ளே போடுவேன், ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு போனாங்களே, நீ ஏமா இப்படி தந்துட்ட. ஆமாம், அருமையானவர்களே,
ஆண்டவர் என் மேலேயும் உங்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கையோடு தான் அன்றைக்கி ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த இதை கொடுத்தாரு, ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. சின்ன வயசில் எனக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு மதீனமான கேள்வி எனக்கு உண்டு. என்னென்னா, இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் ஏன் ஒரு மரத்தை வச்சார், ஏதை வச்சார்? சின்ன வயசில் ஒரு 13 வயசில் ஒரு கேள்வி எனக்கு கேட்டு என்ன செய்வேன், ஒரு ஊழியக்காரரை போய் கேட்டேன், ஐயா ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லா படைச்சாரு, இதை மட்டும் வைக்காமல் இருந்தால் இன்றைக்கி உலகம் அழகாக இருந்திருக்குமே, ஏதும் தோட்ட மாதிரியே இருந்திருக்குமே உலகம், எல்லாம் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கும் உனக்கும் தம்பி சுய சித்தம் கொடுத்துருக்கார், தெரிந்து கொள்தலை கொடுத்துருக்கிறார், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆதான் ஏவாளுடைய ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, பிசாசு சொல்கிறான் நீங்கள் தேவர்களை போல ஆவீங்க. என்ன சொல்கிறான், நீங்கள் தேவர்களை போல ஆவீங்கன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவர்களை தேவ சாயலாக தான் படைத்தாடு. அதை அவள் பார்க்கல, அவள் பார்த்தது நம்ம தேவனை போய் ஆயிடுவோம். பாருங்கள், பிசாசு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ், தேவனை மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. இன்றைக்கி மக்கள்கிட்ட, பாவம் செய்கிற மக்கள்கிட்ட பிசாசு சொல்கிறது, இதை செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த பாவம் செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க, சினிமாவுக்கு போகிறது தப்பு இல்லை, குடிக்கிறது தப்பு இல்லை, சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லை, அப்படி தான் சொல்லுவான். அதுக்கு சில பேர் கேட்பாங்க, அதுக்கு இங்கே பைபிளில் இங்கே ஆதாரம், நான் எல்லாமா நீங்கள் ஆதாரத்தைப்பட்ட செய்யுங்க. இதுக்கு மட்டும் கேட்பாங்க, சினிமாவுக்கு போக தப்பா, சினிமா தண்ணி குடிக்க சிகரெட் குடிக்க தப்பா, இல்லை குடிக்கிறது தப்பா, பைபிள் எங்கே போடப்பட்டிருக்குது? பவுல் அழகாக இருக்காரு, ஒன்றுத்து சரியில்லை, பொல்லாங்கான எல்லாவற்றையும் விட்டு விலகு, பொல்லாங்க தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஆண்டவர் சுயசத்தை கொடுத்தாரு. எங்கள் ஆஃபீஸில் எத்தனையோ பேர்ட்ட குடிக்கிற கூட நான் சொல்லி பார்ப்பேன், உடம்பு கெட்டுப்பிடும், அழிச்சிடும், எவ்வளோ சொன்னேன். என்னுடைய சர்வீஸை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 பேர் இறந்துட்டாங்க. குடி, சாதாரண குடி இல்லை, மொட்டை குடி, பணம் அநியாயமாக சம்பாதிச்ச பணத்தில் அதை குடிச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர், அந்த இதெல்லாம் ஆகி அந்த சர்வீஸை முடிக்கவே முடியல. கிறிஸ்துக்குள்ள அருமையான வழி, பொல்லாங்கனவற்றையும் விட்டு விட வேண்டும், அதான் விளக்கப்பட்ட கனி. இன்றைக்கி என்னையும் உன்னையும் அவங்களையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே போகாத, இங்கே பாவம் இருக்குது, அங்கே செய்யாத, என்னுடைய மனம் வருத்தப்படும், அங்கே பள்ளம் இருக்குது, நீ விழுந்து விடுவ, எச்சரிக்கிறார். அந்த விளக்கப்பட்ட கனி, அந்த கனியை நீங்கள் நான் புசிக்கக்கூடாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், லோத்தின் மனைவி என்ன செய்ய சொல்கிறாரு, லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள், லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள். பார்க்கலாமா? லூக்கா 17:32 சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் லோத்தின் மனைவி மட்டும் சொல்கிறாரு? பைபிளில் 170 பேருக்கு மேலே பெண்கள் நேம் இருக்குது. மரியாள் இருக்காங்க, ரூத் இருக்கிறாங்க, நகோமி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, லோத்தின் மனைவி மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். ஏன்? சோதோம் குமாராவை அழிக்கிறாரு, அழிக்க போகிறாரு, தூதர்கள் வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் தாமதிக்கிறாங்க, போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உலகத்தை விட்டு போக ஆசை இல்லை, தாமதிக்கிறாங்க. ஏதும் சொல்லுது, அவளுடைய கையை பிடித்து விட்டாங்க. தூதன், தேவதூதன் கையை பிடித்து வெளியே போக சொல்கிறாரு. போயிட்டு அந்த மலைக்கு போடுறாரு. அப்பயும் லோத் சொல்கிறான், இல்லை அது ரொம்ப தூரம், நான் இந்த மலைக்கு போயிடறேன்டான். அப்பயும் ஆண்டவர் கிருபை செய்தார். சரி போ, அந்த மலைக்காக போயிடு அப்படின்னு கிருபை செய்தார். போகிறாங்க. லோத்துடைய மனைவிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உலக ஆசை, உலக ஆசை. அந்த லோத், அந்த நகரம் சோதம் குமார் அவ்வளோ மோசமான நகரம். அந்த மேலே இருக்கிற அந்த ஆசை அவளை திரும்பி பார்க்க வைக்கிறது. ஆண்டவர் எச்சரித்தார், திரும்பி பார்க்காத. அதனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. மற்ற இதில் அவர் உயிரோடு போய் சொல்கிறாரு, லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள். லூக்கா 17:32 சொல்லப்படுது, லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள், திரும்பி பார்க்காதேன்னு. திரும்பி பார்த்தாங்க. இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கார், செய்யாத, திரும்பாத. நம்ம அதை எடுத்துக்கொண்டால் obedience will bring blessings, disobedience will bring destroy. குடும்பத்தை அழிச்சிச்சு. லோத்துடைய குடும்பம் அப்படியே அழிக்கப்பட்டது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, விளக்கப்பட்ட கனி நமக்கு வேண்டாம். அடுத்ததாக மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனி. 3 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் நெல்சன் அவர்கள் யோவான் ஸ்நானம் பற்றி அழகாக சொன்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஏன்னா நமக்கு காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இருக்காது.
அதனால் அவர் சொன்ன கருத்து அழகான கருத்துக்கள். நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புவது வந்து படித்து பார்ப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகள். அது என்ன கனி? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. ஏன்னா அவன்கிட்ட ஞானஸ்தானம் அவன் கொடுத்த ஞானஸ்தானம் வந்து மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். யோவான்ஸ்தானுடைய பிரசங்கம் வந்து ரொட்டியில் வெண்ணெய் தர மாதிரியே இருக்காது, ஷார்ப்பாக இருக்கும். கூட்டத்தை பார்க்குறாரு, தெல்லான கூட்டம் வந்துச்சு. என்ன சொல்கிறாரு? ஓ ஈ புல்ட் ஆஃப் வைப்பர்ஸ், விரியன் பாம்பு குட்டிகளே. எவ்வளோ கஷ்டமான வார்த்தை. உங்களை யாராவது பார்த்து பாம்புன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பாம்புடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தி? நான் தான் நல்லா இருந்தால் கூட கொட்டிடும். அது புத்தியை தான் கொட்டிடும். அதான் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு என்ன செய்ய தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டுனது யார்? சும்மா நீங்கள் ஆபிரகாம் தான் எங்கள் அப்பா என் பிதா தகப்பன் சொல்லாங்க. ஏன்னா அது பசே சதிசைய ஆபிரகாம் பற்றி தெரிஞ்சவங்க, வேதத்தை அறிந்தவர்கள், ஆனால் மனம் திரும்பாதவர்கள். அதான் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பலுக்கேற்ற கனியை கொடுங்கள். இன்றைக்கி என்னையும் உங்களையும் ஆண்டவர் எதிர்பார்க்குறது அந்த மனம் திரும்பலுக்கேற்ற கனி. நீங்கள் மனம் திரும்பலுக்கேற்ற கனி ஒரு கனி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா 13:3-8 லூக்கா 13:8 லூக்கா 6:35 ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கட்டளை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்கிறாரு? உங்கள் சத்துருக்களை. முடியுமா? நம்ம ஒருத்தன் தப்பு, நம்ம ஒருத்தன் விரோதமாக ஒரு காரியம் செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? விடவே மாட்டோம். அவன் எனக்கு செஞ்சிட்டான், என்னை திட்டான், அவன் மூஞ்சிலே நான் குளிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் மனம் திரும்பும் போது, ஆழமாக மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சுபாவம் மாறும். உங்கள் சத்துருவையும் நீங்கள் நேசிப்பீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களை விரோதமாக இருக்காங்களோ அவளை நேசிப்பீங்க, அவளுக்காக ஜெயிப்பீங்க, அவளுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெயிப்பீங்க, அவளை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவீங்க. அதுதான் யோவான் சார், மனம் திரும்பலுக்கேற்ற கனியை நீங்கள் கொடுங்கள். தேவையில்லாத கனியை கொடுக்காதீங்க, மனம் திரும்பலுக்கேற்ற கனியை நீங்கள் கொடுங்க சொல்லி ஆண்டவர் சொன்னது. 2வது கனி. 3வது கனி ஃபுல் ஆஃப் பிரேயர், ஜபத்தின் கனி. இன்றைக்கி அநேகருக்கு ஜபன்னா அது என்ன சொல்கிறாங்க? நேரம் இல்லைங்கிறாங்க. இல்லை, அருமையான வழி. பாருங்கள், யோவான் 15:7-8 படிப்போம். யோவான் 15:7-8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவன். நமக்கு முன்மாதிரியே ஆண்டவர் தான். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, புதிய பல்ல பார்த்தீங்கன்னா, லூக்காவில் பார்க்கலாம், மத்தியில் பார்க்கலாம், ஆண்டவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுறாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணாத நேரமே இல்லை. சீசர்களை தெரிந்து கொள்ளுக்கும்னா ஜெபம் பண்ணுறாரு. இந்த பரமண்டல பிதா அந்த ஜெபத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த ஜெபத்தை சொல்கிறாரு. சிலுவையில் கடைசி வரைக்கும் மூச்சு உள்ள வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிறுத்தியிருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீங்க. முதல்ல பார்த்தோம் விளக்கப்பட்ட கனியை பார்த்தோம், 2வது மனதுங்களுக்கு ஏற்ற கனியை பார்த்தோம், 3வது ஜெபத்துடைய கனி. நீங்கள் ஜெபிக்கும்போது கனிகள் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் பார்க்கலாம். எசேக்கியா ராஜா சொல்லுவார், ஆண்டவர் எப்பா பேக்கப் பண்ணிக்கோ, உன் காலம் முடிஞ்சு போச்சு அப்படி சொன்ன உடனே கதறி அழுவான். ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லுவான், முறையிடுவான், நான் என்ன செய்தேன், என்னை பாருங்கள், எனக்கு ஏன் விஷயத்தை என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கதறுவான். உடனே ஆண்டவர் சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமாண்டவர்களே, அன்பானவர்களே, நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரே தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, லூக்காவில் பார்த்தீங்கன்னா 1:13-21 நினைக்கிறேன், சகரியாவிட்ட சொல்கிறாரு. சகரியா குழந்தை இல்லாத வயசில் அதிகமாகிடுச்சு, குழந்தை இல்லை.
சொல்கிறாரு, தேவன் சொல்கிறான், உன் விண்ணப்பம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போஸ்தலர் 10:31 கொர்நேலி ஜெபம் பண்ணுறான். உடனே அவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பைபிளில் பார்த்தா வரிசையாக பார்க்கலாம். ஈசாக்கு ஜெபிக்கிறான் ரெபெக்காளுக்காக, எங்கள் மனைவி குழந்தை இல்லையேன்னு. உடனே கேட்குறாரு. அதே தேவன் இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்குறாரு. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அதுதான் ஜெபத்துடைய கனி. அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு 10 நிமிடமாவது ஒரு நாளைக்கு ஜெபியுங்கள். ஜெபத்தை விட்டுவிடாதீங்க. எது வேணால் நடக்கலாம். இன்றைக்கி டைம் இல்லை. செல்லு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் கேஜெட் வந்துச்சு. இல்லை, எல்லாவற்றையும் உருவாக்குறது நம்முடைய தேவன் தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் உருவாக்குறது நம்ம தேவன் தான். அந்த தேவனுக்கு முன்னால் ஒரு 10 நிமிடம் காலை இருந்துச்சு, ஆண்டவரே இந்த நாளுக்காக துதிக்கிறேன், இந்த நாளை கொடுத்தீங்களே, எதுக்காக இந்த நாளை கொடுத்தீங்க, காத்துக்கொள்ளுங்க சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாங்க. அதான் ஜெபத்தின் கனி. அடுத்த கனி வந்து பார்ப்போம், துதியின் கனி. த ஃபுல் டாப் ப்ரைஸ். எபிரேயர் 13:15 படிப்போம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதான் துதியின் கனி. துதிக்கிறதுனா வெறும் நம்ம துதிச்சு பாடுறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துதிக்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கும் போது, ஆண்டவரே இது எனக்கு கொடுத்தீங்க, இந்த ஆபத்தில் என்னை தப்பிச்சிக்கிட்டீங்க, இதில் நான் மாட்டிருப்பேன், என்னை காப்பாற்றுறீங்க, துதிக்கிறேன். என் குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, என் பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, துதிக்கிறேன். துதி. ஆண்டவர் எங்கெல்லாம் உங்களை காமிக்கிறாரோ அதுக்கெல்லாம் நீங்கள் துதிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் NIV ஒரு அழகாக இருக்குது. என்னென்னா அது எப்படி துதி சொல்கிறாருன்னா, த்ரூ ஜீசஸ் therefore let us continually offer to God a sacrifice of praise. Continually offer to God a sacrifice of praise, the fruit of lips that openly profess His name. எப்போ தியாகத்தோடு ஜெபிக்கணும். அதுனா தியாகத்தோடு ஜெபிக்கணும்னு பார்த்து நான் பார்க்கும்போது, உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியிலையும் நீங்கள் துதிக்கணும். நல்லா இருக்கும்போது துதிப்போம். ஒரு வியாதி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு மரணம் வரும்போது என்ன செய்கிறோம்? கஷ்டம் தானே செய்வோம். சில பேர் கடவுளுக்கு கண்ணே இல்லையாம்பாங்க, அதுக்கும் ஆசை வச்சுப்பாங்க. ஆனால் கஷ்டம்னு வரும்போது கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுள் என்னை கைவிட்டாரா, இதுதான் சொல்லுவாங்க. உலகம் அது மாதிரி. ஆனால் ஆண்டு இங்கே சொல்கிறாரு, துதியின் கனிகள் நான் விரும்புகிறேன். உன்னுடைய துன்பத்திலையும் நீ துதிக்கணும். நல்லா இருக்கும்போது துதிக்கிறது வேற விஷயம் இல்லை, துன்பத்தையும் துதிக்கணும். பார்த்தீங்களா? அதான் யோபு நமக்கு ஒரு முன்மாதிரி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெறும் ஸ்தோத்திரம் சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க தகப்பேன். ஒரு முட்டாத்தனமாக இருந்த என்னை மாற்றிருக்கீங்களே, ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த அந்த பாவத்திலேருந்து கொடுத்த மனதிரும்புக்காக நான் துதிக்கிறேன். என் ரட்சிப்புக்காக நான் துதிக்கிறேன். என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும், அதுக்காக நான் துதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் துதிக்கிறத ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, முதல்ல விளக்கப்பட்ட கனி, அடுத்த கனி மனதிரும்புக்கு ஏற்ற கனி, ஜெபத்தின் கனி, 4வது துதியின் கனி. நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கணும். சரி, இந்த துதியின் இது மாதிரி இந்த கனிகள்லாம் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அதுக்கு முன்னால் இன்னும் தடைகள், கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற தடைகளை மட்டும் முதல்ல பார்த்துருவோமா? அதை மட்டும் முதல்ல பார்த்துருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? லூக்கா 8:14. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பாருங்க, வசனம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் அப்படி மெழுகு போல உழுகும், நல்லா இருக்கும். இந்த கேட்டை தாண்டின உடனே இருதயம் என்ன ஆகிடும்? கடினமாகிடும். வசனத்திலேயே போயிடும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலை. இன்றைக்கி அநேகருடைய உள்ளத்தில் கவலை இருக்குது, ஏதாவது கவலை. ஏன்னா மனசனா பிறந்தால் கவலை இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றப்பட்டு பாஞ்சமுக்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாத தருகிறேன். ஒரு உறுதியான நம்பிக்கை சொல்கிறாரு. சோதனைகள், பிரச்சனைகள் இது வரும்போது என்ன செய்கிறோம்? தடுமாறி விழுந்துடும்.
ஆண்டவர் கனி கொடுக்க முடியாமல் போயிடுது. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, 2 பேருமே ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். கணவன் வந்து கொஞ்சம் கஞ்ச பிசினாரி, சீக்கிரத்தில் இது வாங்க விட மாட்டார். ஆனால் அந்த அம்மா நைஸாக கேட்டுக்கிட்டு வாங்கிடுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா சொல்கிறாங்க வீட்டுக்கார்ட்ட, அம்மா ஐயா நான் போயிட்டு பக்கத்தில் ஒரு கடை தந்துருக்காங்க, புது கடை, ட்ரெஸ் கடை புதுசாக இருக்குது, நான் போய் பார்த்து போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். அப்போ இந்த அம்மா ஐயா சொன்னார், நீ போகலாமா, ஆனால் எதையும் நீ வாங்கிட்டு வரக்கூடாது, தெரிஞ்சுதா, நீ போ. இந்த அம்மா போயிட்டு ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணிட்டு கையில் ஒரு பேக்கோடு வராங்க. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. எதையும் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொன்னேன், இந்த அம்மா இதை வாங்கியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தார். அம்மா அது என்னதுன்னு? இல்லை ஒன்றும் இல்லை, நான் நிறைய உள்ளே பார்த்துட்டே இருந்தேன், கடையில் ஒரு கவுன் அழகாக இருந்தது. அப்போ பார்த்தோன்னே பிசாசு சொன்னான், இந்த கவுன் நல்லா இருக்குதே, போய் ட்ரையல் ரூமில் போய் போட்டுப்பார் அப்படி சொன்னான். நான் ட்ரையல் ரூமில் போட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். உடனே அந்த ஐயா சொன்னார், அவன் அப்படிதமா சொல்லுவான், நீ அவனை பார்த்து பின்னா போ சாத்தானே சொல்ல வேண்டியது தானே, அவன் எல்லாரையும் ஏமாத்தவன் தானே, பொய்க்கு தானே, நீ சொல்லிக்கணும், பின்னா போ சாத்தானே சொல்லிக்கணும். என்னங்க நீங்கள், நான் அப்பயே சொன்னேன் பின்னா போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே சொன்னேங்க. அவன் என்ன சொன்னாந்தேம்மா, பின்னாலேயும் உனக்கு அழகாக இருக்குன்னாம்மா, என் பின்னாலே கூட ட்ரெஸ் கூட நல்லா சொன்னோன்னு எனக்கு என்ன செய்யுது, அவன் சொன்னதான் நான் வாங்கிட்டேன். சோதனை பிசாசு இப்படி தான் கொண்டு வரான் சோதனை. அன்றைக்கி ஏவாளில் வந்துட்டு அதே பிசாசு இன்றைக்கி முன்னால் இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது, இதை நீ எடுத்துக்கோ, இதை வாங்கிக்கோ, பாவமான காரியங்களை கொண்டு கொடுத்துட்டு உங்களை கனி கொடுக்கூடாதபடி தடுத்து விடுவான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை கேட்குறது மட்டும் இல்லாத கவலையினால இருக்காதிங்க, இந்த பிரபஞ்ச இதில் கவலையில் சிக்காதீங்க, சோதனையில் மாற்றிக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் திட்டமாக மாற்றால் சொன்னார், மாற்றாலே நீ அநேக காரியம் கொடுத்து கவலைப்படாய், தேவையானது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் நம்ம கனி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் தேவையானது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய இதுக பற்றி கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துடைய காரியங்கள் நம்மை பிடிக்காது. 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறதும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. சரி, இப்போ நம்ம எப்படி கனி கொடுக்குது? ஏன்னா இதெல்லாம் தடைகள், நமக்கு கனி கொடுக்காமல் இருக்க தடைகள் நிறைய இருக்குது. அதை மீறி நம்ம கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் நானும் ஒரு கனி கொடுக்கக்கூடிய மரமாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ கனி கொடுக்க வேண்டுமா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாமரத்தை பார்த்தீங்கன்னா அது உடனே வராது. அந்த மாமரத்துக்கு முதல்ல அந்த மாங்கொட்டை நல்லா கழுவி என்ன செய்வாங்க, பள்ளம் தோண்டி அது உள்ளே போட்டு மண்ணை மூடி தண்ணியை ஊற்றி, அதாவது மாமரம்லாம் நல்லா வெயிலான இடத்துல வரணும், இங்கே வருதான் தெரியாது, வெயிலான இடத்துல வரணும். அப்போது அந்த மாங்கொட்டையானது பூமியிலே புதைக்கப்பட வேண்டும். இது என்ன அர்த்தம் கொடுக்குன்னா, சுயம் நம்மளுக்கு காணப்பட நான் சாகப்பட வேண்டும். அதான் பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் 2:20 சொல்கிறாரு, நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்துக்கிறார். எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்துக்கிறார். சுயம் முதல்ல சாக வேண்டும். கனி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நீங்களும் நானும் அந்த சுயத்தை விட்டு விலகி வர வேண்டும். சிலுவையில் நம்முடைய சுயம் அறையப்பட வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். யோவான் 15:4 படிக்க பார்க்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை தடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்தது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல அழகாக ஆண்டு சொல்லிட்டாரு, நான் செடி, நீங்கள் கொடிங்க, என்னில் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருக்குது? ஆண்டவோடு நம்ம எப்படி நிலைத்திருக்குது? முதலாவதாக ஆழமான மனம் திரும்புதல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆழமான மனம் திரும்புதல். எந்த ஒரு பாவமும் நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இருக்கிற பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு, அதான் 1:7 நாம் பாவங்களை அறிக்கிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் என்ன செய்யார்? உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை விட்டு, எதெல்லாம் பாவமாக தெரியுதோ பொல்லாங்கந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தேட வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். 2வது சொன்ன ஜெபிக்க வேண்டும். 3வது ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும்.
ஆண்டவருடைய வசனத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அநேகர் போகிறாங்க, எங்கே போகிறாங்க? தீர்க்கதரிசிகிட்ட போகிறேங்கிறாங்க, அங்கே போகிறேங்கிறாங்க, இங்கே போகிறாங்க, அந்த ஊழியக்காரன்ட்ட போகிறான், எந்த ஊழியக்காரன்ட்ட போகிறான். கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அருமையான ஒரு வேதாமத்தை கொடுத்துருக்காரு. இது நீங்கள் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அன்னன்னைக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை இதில் போஷிக்கப்படும். உங்களுடைய ஆத்மா ஆண்டவரோடு கூட இருக்கும். உங்களை என்ன செய்ய வேண்டும் அப்படியே ஒரு டைலமாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வழியை கட்டுவார். என்ன சொல்லுவார்? இதான் வழி, இல்லை நட, வலது புறம் சாயாத, இடது புறம் சாயாத, நேராக போ. உங்கள் கண்ணாடி மாதிரி இது. இன்றைக்கி நீங்கள் இதை படிக்க ஆரம்பித்தால் ஒரு நாளைக்கு 10 வசனம் படிங்க போதும். 10 வசனம் படிங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் அப்படியே நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது நாளாக இன்க்ரீஸ் ஆகவில்லை என்றால் மரத்தில் ஏதோ ப்ராப்ளம் நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவளை நிலைத்திருக்க வேண்டும். அவளை நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யும்? ஆண்டவர் நமக்கு கனிகளை கொடுப்பார். 2வது, ஆவியானவர் நம்மோடு கூட வழிநடத்த வேண்டும். படிக்கலாம் ஆவியானவருடைய வழிநடத்தை பற்றி. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். யார் ஆவி? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். வேதம் சொல்லுது, திட்டமாக சொல்லுது, உலகத்தை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கி பார்க்குறோம் பிரச்சனைகள், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள். இந்தியாவில் அதிகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை இந்தியாவில். இங்கே இந்த பக்கம் வேர்ல்டு வார் 3 எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியல. இங்கே நம்ம ஸ்வீடனில் இருக்கிறோம், நம்முடைய நிலைமை எப்படின்னு தெரியல. எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தை காட்டிலும் உங்களில் இருக்கிற பெரியவர், உங்களுக்கு பெரியவர். கேஎஸ்சி பார்ப்போம், ஒரு மலையை சுற்றிலும் இராணுவம் வந்துச்சு. கேஎஸ்சிக்கு பயம் வந்துச்சு. எலிசாவுடைய வேலைக்காரன் கேட்குறான், எஜமானே எல்லா இடத்துலையும் குதிரை நிற்குதே. அப்போ எலிசா அழகாக ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தள்ளும். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரத்தத்தோடு குதிரையை பார்க்குறான். அப்போ சொல்கிறான் எலிசா, அவளை காட்டிலும் நம்முடைய இருப்பவர்கள் அதிகம். நம்மோட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நம்மோட இருக்கிற தேவன் பெரியவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. இது மாத்திரம் நீங்கள் ஒழுங்காக பண்ணால் போதும். தினமும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். பைபிள் வாசிங்க. ஒவ்வொரு வசனமும் பேசுவோம் உங்கள் கூட. அப்படி பேசும்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கடைசியாக என்ன ஒரு வசனம் இருக்குது, நான் சொல்கிறாரு, சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? புருணிங்க பார்க்கலாம். யோவான் 15:2. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். தமிழில் சுத்தம் பண்ணுகிறார், இங்கிலீஷ் வந்து புருணிங்க, கத்தரிக்கிறார். தேவையில்லாத நம்ம வீட்டில் செடி இருக்கும், தேவையில்லாத இலை இருக்கும், என்ன பண்ணுவோம்? கட் பண்ணிடுவோம். ஏன்னா செடி சாகக்கூடாது, செடி வளரணும், மரம் நல்லா வளரணும், கனி கொடுக்கணும்னா சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தான் சொல்கிறாரு, நான் கனி கொடுக்கக்கூடிய எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சின்ன காரியம்தான், நம்ம கனி கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? நமக்கு தெரிந்த 4 கனிகளை என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை தெரிந்து கொள்ளணும். விளக்கப்பட்ட கனி கிட்ட போகவே கூடாது. ஜபத்தின் கனி, மனந்திரும்பல் கனி, மனந்திரும்பல் பட்டால் நம்ம கிட்ட கனி வரும். 2வது ஜபத்தின் கனி, நீ ஜபிக்கும் போது கனிகளை பார்க்கலாம். 4வது துதியின் கனி. இப்போது ஆண்டவரோடு நம்ம இருந்திருக்கும் போது ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு கனி கொடுக்கக்கூடிய என்ன செய்வார்? ஒரு மரமாக மாற்றுவார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய மரத்திற்கு ஒப்பதாக ஆண்டவர் விளக்குகிறார். அதுதான் திராட்சை செடியை பற்றியும் அத்தி மரத்தை பற்றியும் நமக்கு சொல்லி நம்ம விளக்கி நம்முடைய 2026 நம்ம அதிக கனிகளை கொடுக்க வேணும். இது வரைக்கும் கனி கொடுக்கலையா? இந்த 26 கனி கொடுக்கணும் அப்படி காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதுக்கு ஆயத்தமா? நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் ஒன்று எடுங்க. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, இந்த 2026 எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த 2026 வரைக்கும் நான் கனி கொடுக்கல, இந்த 2026 நான் கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் வாழணும் ஆண்டவரே. அதுக்கு தடையாக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க. நீங்கள் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.